Hello everyone, welcome to Mastery. It's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோவில் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், அதாவது கேஷை பேங்க்கில் வித்ட்ரான் டெபாசிட் பண்ணும் பொழுதும் கேஷை பேங்க்லேருந்து வித்ட்ரான் பண்ணும் பொழுதும் அண்ட் அதே மாதிரி ஒரு செக் பேமெண்ட் கொடுக்கும் பொழுதும் எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு கேஷ் புக்கை 3 காலம் கேஷ் புக்கை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இனி வர வீடியோஸில். ஸோ அப்போ நமக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னல் என்ட்ரிஸ், முக்கியமான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். கேஷ் பர்ச்சேஸ் எப்படி, கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி, மெஷினரியில் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி கேபிட்டல் கேஷாக கொண்டு வந்தாலோ இல்லை அசட்ஸாக கொண்டு வந்தாலோ எப்படி டீல் பண்ணணும். ட்ராயிங்ஸ் கேஷாக எடுத்தாலோ செக் கொடுத்து எடுத்தாலோ இல்லை அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸை ப்ரைவேட் யூஸ்க்காக ஓனர் எடுத்துகிட்டு போனாலோ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சில முக்கியமான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பேங்க்கோடைய அந்த டீலிங்ஸ், அந்த டிரான்சாக்ஷன், கம்பெனிக்கும் கம்பெனியோடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இடையில நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன் பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரியில் நமக்கு கொஞ்சம் கிளியரான ஒரு வே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்ராஸ் பண்ணுவோம். அடிக்கடி ஒரு 10 டிரான்சாக்ஷன் கொடுத்து நம்மளை போட சொல்லும் பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஓரியன்டாக, பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ பேங்க்கில் வித்ட்ரான் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க, ஹியர் ஐ ஹாவ் கிவன் 3 டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, 3 டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, cash deposited into the bank. ஓகே, இதுல சில நேரத்துல கேஷ்ங்கிற வார்த்தை வரலாம், வராமலும் இருக்கலாம். deposited into the bank அப்படின்னு சொல்லலாம், cash deposited into the bank அப்படின்னு சொல்லலாம். ஸோ deposited into the bank அப்படின்னா கேஷ்ங்கிற ஒரு வேர்டு நமக்கு இல்லையே, எப்படி நம்ம அக்கௌண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் நம்ம எப்படி பார்க்கறது நம்ம நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஓகே, அது கேஷ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ நம்மளோட ப்ரொசீஜர் படி டிரான்சாக்ஷனை ரீட் பண்றோம். இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட் கேட்டகரி, பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரி. ஏன்னா பேங்க் அப்படிங்கிறதே ஒரு கார்பரேட் பாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஸோ அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் கேட்டகரிங்கிறதுனால அது பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரியில் வருது. ஸோ அக்கார்டிங் பர்சனல் அக்கௌண்ட் ரூலை நம்ம பேங்க் அப்ளை பண்ணும். இப்போ பாருங்க, கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க், நம்ம கம்பெனிக்குள்ள இருந்து பேங்க்குக்கு, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் தான், ஆனால் கம்பெனிக்குள்ள இருந்து அது வெளியே போறது மாதிரி நம்ம அதை டீல் பண்ணிக்கணும், ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இங்க பேங்கர் அப்படிங்கிறவர் பர்சனல் அக்கௌண்ட்டை சேர்ந்ததுனால பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரி அப்படிங்கறதுனால நம்ம அக்கார்டிங் டு த பர்சனல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், ஓகே, நான் இங்க வேல்யூ போடல. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, இதான் முதல் என்ட்ரி. இந்த ஜேர்னல், இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் இதுதான். ஓகே, நம்பர் 1. ஓகே, ஒரு மாடல். Then the second one is cash withdrawn from the bank. இதுலயும் தான் கேஷ்ங்கிற வார்த்தை கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமல இருக்கலாம். withdrawn from bank அப்படின்னாலும் cash withdrawn from bank அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ கேஷ் வித்ட்ரான் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன வருது, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம கம்பெனிக்குள்ள காசு வருது. நம்ம பேங்க் அக்கௌண்ட் தான்னாலும் பேங்க் வெளியே இருக்குது இல்லையா, ஸோ நம்ம அதை வெளியில இருந்து வர மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம அக்கௌண்ட்குள்ள இருந்தே நம்ம கிட்ட கேஷ் வருது, எப்படி சார் நம்ம உள்ளே நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்காம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட இதுதான் இன்னொரு பாக்கெட்ல வச்சிருக்கோம், ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்டுக்கு மாத்திரம்ன்ற மாதிரி தான். பட் கம்பெனிக்குள்ள வருது அப்படிங்கிறதுனால இட் கம்ஸ் இன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். ஸோ கேஷ் இஸ் கமிங் இன்சைட். ஓகே, கேஷ் இஸ் கமிங் இன் டு த company from our bank account. அப்ப என்ன பண்ணணும், இங்க அதே தான், there are 2 accounts are involved, cash account and bank account. So cash account belongs to real account category. So according to the real account rule, debit what comes in. So cash account debtor, debit what comes in,
அப்புறம் according to the personal loan, debit the receiver and credit the giver. So here bank account is the giver to bank account. Okay, to bank account. So banker is the giver. So ரெண்டு transaction நம்ம எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, cash deposited into the bank. So banker is the receiver. So according to the personal account rule, debit the receiver and according to the real account rule, debit what comes in and credit what goes in here. Cash is going out of the company, so we are crediting the cash. When it comes to the next transaction, cash withdrawn from bank, we may come across like this, or we might have the transaction of withdrawn from bank simply. Okay, both the transactions are same. Okay, so since cash is coming inside the company, into the company, cash account debtor, cash belongs to the real account category, debit what comes in, so we are debiting the cash account. Then bank account, banker is the personal account category, so debit is credit the giver, so we are crediting the bank account. Okay, this is what the solution for the second transaction. When it comes to the third one, paid by check. Paid by check. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பெய்டு அப்படின்னா, பெய்ட் ரெண்ட் பை செக் அப்படின்னு வச்சுக்கோமே. பெய்ட் ரெண்ட் பை செக். பெய்ட் ரெண்ட் பை செக். இப்போ இதுல பாருங்க, ஒரு ரெண்ட் பே பண்ணிருக்காங்க. பெய்டு ரெண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் அதுல கேஷ்ங்கிற வார்த்தை இல்லைன்னாலும் அது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு அசியூம் தட் கேஷ் பெய்ட் ஃபார் ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு என்ட்ரி இன்வால்வ், அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட்ஸ் என்ன அந்த டிரான்சாக்ஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது, there are two accounts have been involved. One is rent account, another one is cash account. இது cash paid for rent அப்படிங்கிற டிரான்சாக்ஷனுக்கு சொல்றேன். So one is cash account and another one is rent account. So rent account belongs to nominal account category. So according to the nominal account rule, debit all expenses and losses. So rent account is the expenses, operative expenses அப்படின்னு பார்த்தோம். So we have to debit the account, debit the rent account to credit the cash. Since cash is going out, so we have to credit the cash. So rent paid அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனுக்கான சொல்யூஷன் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா, rent account debtor to cash account. இப்போ இங்க பாருங்க, paid rent by check. ஒரே ஒரு வார்த்தை, paid rent by cash அப்படிங்களாம check அப்படின்னு இருக்கு. ஸோ செக் அப்படின்னாலோ இல்லை ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் அப்படின்னாலோ இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்னாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாலோ கூகுள் பேன்னு சொன்னாலோ என்ன பேன்னு சொன்னாலும் சரி, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தாலே we have to treat it, we have to credit the bank account instead of crediting the cash. அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். செக்காக இருந்தாலும் சரி, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நம்ம பேங்கை கிரெடிட் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ட்ரி would be accounts involved here is one is rent account, another one is check. So check, we should not open the check account. Instead of opening the check account, we have to open bank account. So பாருங்க, நான் இங்கே எழுதிடுறேன். ரெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, தென் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. Rent account and bank account. There are two accounts have been involved. So journal entry would be rent account debtor to bank account. To bank account. So rent paid by check அப்படின்னாலோ, rent paid by online transferனாலோ, rent paid by NEFT-னாலோ எப்படி சொன்னாலும் சரி, so we have to credit the bank. இந்த மூணு வார்த்தையில எப்படி சொன்னாலும் சரி, ஓகே, செக்னாலும் சரி, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, நெஃப்ட்னாலும் சரி, கூகுள் பேனாலும் சரி, யூபிஐ பேமெண்ட்னு என்ன சொன்னாலும் சரி, so we have to credit the bank. Since the balance is getting reduced from our bank account, here we are crediting the bank. Since the bank account belongs to the personal account category, debit the receiver and credit the giver. So here bank is giving the payment to the party, so we are crediting the bank account. So I hope you must have understood the transaction about bank oriented activities. பாருங்க, cash, first cash deposited into the bank, so we are depositing into the bank. So bank account debtor to cash account, cash withdrawn from bank. இதுக்கு just opposite, bankல இருந்து பணம் எடுத்துட்டு வரோம். So cash account debtor to bank account. When it comes to the third one, some payments, if suppose if some payments are made through check or bank,
So this is what the entry. Rent account data to bank account. So bank related transaction கான journal entry பத்தின ஒரு clarity உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். Thank you so much for watching.